ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிலதாஸ் கார்டன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரோஜா செடிகளுக்கு வரக்கூடிய ஸ்கேர்ல் டிசீஸ், அதாவது செதில் நோய், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூஸாக இதை பற்றி கேட்குறதுனால இன்னொரு வீடியோ. எனக்கு கண்டினியூஸாக என் செடிகளில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனைன்னு நான் இதை தான் சொல்லுவேன். மற்றபடி நம்மளுக்கு லீஃபில் வர எல்லா பிரச்சனையுமே நம்ம ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனால் இதை மட்டும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா எந்த ஸ்ப்ரே பண்ணாலும் இது போகவே போகாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெயில் ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னா வராதுன்னு சொல்கிறாங்க. நிழலில் இருக்க செடிகளில் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக ஸ்கேர்ல் வரும். ஃபுல் சன்னில் இருக்கிறதுக்கு வராதுன்னு சொல்கிறாங்க. நான் பார்த்திங்கன்னா டெரஸில் மொட்டை வெயிலில் தான் வச்சுருக்கேன். அப்படி இருந்தாலுமே நிறைய செடிகளில் இருக்குது. அதே மாதிரி இது ஒரு செடியிலேருந்து ஒரு செடிக்கு சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அந்த மாதிரி நம்ம என்ன தான் ஸ்ப்ரே பண்ணாலும் அது மேலே பார்த்திங்கன்னா ஒரு மெழுகு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அப்படியே செடி ஒட்டிக்கிட்டு இருக்கும். நம்ம என்ன ஸ்ப்ரே பண்ணாலுமே அந்த பூச்சிக்கு ஒன்றுமே ஆகவே ஆகாது. தொட்டாலே பாருங்கள் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்குது. இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியில் கொஞ்சமாக சாஃப் எடுத்துக்கோங்க. நீம் ஆயில் இருந்துச்சுன்னா கூட கொஞ்சமாக நீம் ஆயில் எடுத்துக்கோங்க. ஆனால் நீம் ஆயில் யூஸ் பண்ணக்குள்ளே எனக்கு அந்த கிளைலாம் கருப்பாகிற மாதிரி, அதாவது டைபேக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதனால் நான் பார்த்தீங்கன்னா தண்ணியில் சாஃப் கொஞ்சமாக கலந்துருவேன். அது கூட பார்த்திங்கன்னா ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ப்ரஷ்ஷு நல்லா ஒரு புது ப்ரஷ்ஷாகவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் தேய்ச்சா போகும். முள் இருக்கிற செடிக்கெல்லாம் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. முள் இல்லாததுக்கெலாம் இந்த மாதிரி ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க. நல்லா புது ஸ்க்ரப்பாகவே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன சின்னதாக வச்சுக்கோங்க. நல்லா தண்ணியில் அதை முக்கிட்டு அப்புறமா தொடங்க. நீங்கள் தண்ணியில் இது பண்ணாமல் அப்படியே தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அது காற்றுல பறந்து போயிடும். மற்ற செடியில் போய் ஒட்டிக்கிச்சுன்னா மற்ற செடியிலையும் அப்படியே டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகிடும். எவ்வளோ வருது பாருங்கள். அவ்வளோ அடையாக இருந்துச்சு. பார்க்கவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் இதை கண்டுக்காமே விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுனா, செடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி லீஃப்லேயுமே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா தண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரெட் கலரில் ஆகி மஞ்சள் கலரில் ஆகி அப்படியே கருப்பாகி அந்த செடியே காஞ்சி போயிடும். அதனால் 1-2 இருக்கக்குள்ளேயே அப்பப்போ பார்த்துடுங்க. கண்டுக்காமல் விட்டதுனால இப்படி ஆயிடுச்சு. ஏன்னா நல்லா தான் இருந்துச்சு. இது ட்ரீ ரோஸு நல்லா புஷியாக நல்லாவே இருந்துச்சு. நான் அதனால் கண்டுக்கல, சரியாக பார்க்காம விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்துருச்சு. எவ்வளோ இருக்குது பாருங்கள். நான் ஒரு கையால் பண்ணுறதுனால சரியாக பண்ண முடியல. அழகாக நம்ம தண்ணியில் தொட்டு ஒரு கையால் பிடிச்சிட்டு அப்படியே சர்ன்னு இழுத்து விட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்துடும். நம்ம ப்ரஷ்ஷில் தேய்க்கிறத விடவே இந்த மாதிரி ஸ்க்ரப்பில் வச்சு இழுத்து விட்டோம்னா சீக்கிரம் கிளியர் ஆகிடும். முள் இருக்கிற செடியில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் வச்சு எடுக்கிறது கஷ்டம். கையிலெல்லாம் முள் குத்தும். முள் இல்லாத செடியில் இந்த மாதிரி இழுத்து விட்டுருங்க. முள் இருக்கிற செடியிலையுமே பார்த்தீங்கன்னா பொறுமையாக உட்காந்து நம்ம முள்ளெல்லாம் பிச்சு, அதாவது முள்ளை லைட்டாக நம்ம கையால் தட்டினோம் அப்படின்னா கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி சுரண்டி எடுத்துருவேன். ஆனால் ரொம்ப கஷ்டம்தான் இந்த மாதிரி சுரண்டி எடுக்கிறது. இப்போ நம்ம செடியில் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸோ இல்லை ஸ்பைடர் மைட்டோ வந்துச்சு அப்படின்னா லீஃபெல்லாம் பறித்து போட்டுட்டு ஒரு 2-3 டைம் ஏதாவது ஒரு பெஸ்டிசைட் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னாவே போயிடும். ஆனால் ஸ்கேல் மட்டும் போகவே போகாது. நம்ம வச்சு தேய்க்கணும். தேய்ச்சாலும் பார்த்திங்கன்னா எங்கேயாவது 1-2 ஒட்டிக்கிட்டு இருக்கும். மறுபடியும் ஒரு 2 நாள்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வந்துடும். எனக்கு பிடிக்காத ஒரு வேலை இந்த ஸ்கேலை கிளியர் பண்ணுறது தான். என் செடியில் ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கேல் தான் வருது. நான் இதை ஃபுல்லாக சுரண்டி எடுத்துகிட்டு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா சாஃபும் அப்ளை பண்ணியிருக்கேன். இது நான் முன்னாடியே கிளியர் பண்ணது. இது பாருங்கள், 2 கிளை காஞ்சே போச்சு. இதெல்லாம் ஃபுல்லாகவே இருந்து அப்படியே காஞ்சிருச்சு. கீழே பாருங்கள் எப்படி கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுக்காமல் விட்டால் அந்த மாதிரி தான் ஆகிடும். ஃபுல்லாக சுரண்டி எடுத்துட்டு நீங்கள் அதே மாதிரி ஸ்கேல் கிளியர் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் கிளியர் பண்ணுங்கள். அந்த சுரண்டி விட்டுட்டு உடனே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பெஸ்டிசைடு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஏன்னா அப்போ நம்ம 1-2 அப்படியே தலைகீழ கடந்துச்சு அப்படின்னால மருந்து பட்டுச்சுன்னா செத்து போயிடும்ல, அதனால் சொல்கிறேன். இதுலேயுமே பார்த்திங்கன்னா அங்கங்கே ஏதோ ஒன்று இருக்குது. அப்பப்போ நம்ம பார்த்து கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஸ்கேல் செடியில் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுவுமே நான் ஸ்கேல் ரிமூவ் பண்ணது தான் பாருங்கள். ஓரளவுக்கு பரவாயில்ல. இருந்தாலும் அங்கங்கே ஒன்று ஒட்டிக்கிட்டு தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் கவனமாக நம்ம செடியை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸ்கேல் டக்குன்னு எடுத்தோடனே ஸ்ப்ரெட் ஆகாது. 1-2 எங்கேயாவது நம்ம அதை கண்டுக்காமல் விட்டோன்னா தான் செடி ஃபுல்லாக ஆகிடும். நம்ம 1-2 இருக்கக்குள்ளே அப்பப்போ நம்ம சுரண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வராது. நம்ம ஜாஸ்தி விட்டுட்டோன்னா அந்த செடியே அவுட் ஆகிடும். மேக்ஸிமம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அந்த செடியை ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம எவ்வளோ தான் சுரண்டி விட்டாலுமே பார்த்திங்கன்னா அப்படியே காஞ்சிடும். சில டைம்லாம் எனக்கு நிறைய செடி அந்த மாதிரி ஸ்கேலாலே போயிருக்கு. இதெல்லாம் பாருங்கள், எத்தனை கிளையை நான் வெட்டியே போட்டேன். வந்தாவா வராட்டிப்போ அப்படின்னு சொல்லிட்டு.
இதில் ஒரு பேசில் வந்துருந்துச்சு, ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ அந்த பேசில் வளர்ந்து வந்துருச்சு. மேலே இருந்த கிளைகளுமே தளிர் வந்திருக்கு. ஆனாலும் பாருங்கள் நிறைய இருக்குது இன்னமும். அதெல்லாம் நான் உட்காந்து மறுபடியும் சுரண்டி எடுக்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டுட்டேன். ஒரு 2 குச்சி மட்டும்தான் விட்டுருக்கேன். ஆனால் எல்லாமே சூப்பராக க்ரோத் வந்திருக்கு. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது ஸ்கேலு. நான் பார்த்திங்கன்னா சாஃப் வச்சு ஃபுல்லாகவே பெயிண்ட் அடித்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் அதை கடைசியாக சொல்கிறேன் பாருங்கள். இதில் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல க்ரோத் வந்திருக்கு. இந்த செடியில் பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்கேல் அவ்வளோ இருந்துச்சு. நான் ஃபுல்லாகவே கிளையை வெட்டி போட்டேன். ஒரு சின்னோண்டு தான் இருந்துச்சு ஒரு பேசில். இது வெட்டினதுக்கப்புறம் அந்த பேசில் நல்லாவே வந்துருச்சு. அந்த மாதிரி இன்னும் 2 தளிர் வருது பாருங்கள், குட்டி குட்டியாக 2 பேசில் வருது. அப்பயுமே ஒன்று இருக்குது, பார்த்து சுரண்டி எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த நியூ க்ரோத்துமே நல்லாவே வந்துருச்சு. ஸோ இதை எப்படியும் காப்பாற்றி கொண்டு வந்துடலான்னு இப்போ தான் ஒரு நம்பிக்கையே வருது எனக்கு. இந்தளவுக்கு நான் வெட்டி விட்டுட்டேன். ஆனால் இந்தளவுக்கு வெட்டினீங்கன்னா 50-50 தான். வந்தாலும் வரும், போனாலும் போகும். நான் வந்தாலும் வரட்டும், போனாலும் போகட்டும் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் அதெல்லாம் வெட்டி விட்டேன். இதில் எல்லாமே பாருங்கள் நியூ க்ரோத்தும் வருது. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேலுமே கொஞ்சம் இருக்குது. இன்னும் கொஞ்சமே நான் கிளியர் பண்ணுற வேலைலாம் ஜாஸ்தி இருக்குது. இதுலேயுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்கேல் இருந்துச்சு. அந்த ஸ்டெம்மை பார்த்திங்கனாவே தெரியும், கருப்பாகவே ஆயிடுச்சு. ஃபுல்லாகவே சுரண்டி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த நியூ க்ரோத் தான் இது எல்லாமே. அதே மாதிரி நான் இப்போ லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருப்பேன் ட்ரிப்ஸுக்கும் ஸ்பைடர் மைட்டுக்கும். அதுவுமே சீக்கிரமாக அப்டேட் போடுறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரிப்ஸ் வந்திருந்தது, ட்ரிப்ஸு ஸ்பைடர் மைட் வந்த இலைகள். அதுக்கப்புறம் நான் ட்ரீட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் மேலே வந்த இலைகள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இப்போ நியூ க்ரோத்தில் எதுவுமே அதிகமாக ட்ரிப்ஸும் இல்லை, ஸ்பைடர் மைட்டும் இல்லை. நியூ க்ரோத்துமே பாருங்கள் நல்லாவே தான் வந்துட்டுருக்கு. இந்த ஒரு 5 செடியில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு ஸ்கேலு. இது எனக்கு தேவையே இல்லைன்ட்டு தூக்கி தூரம் வச்சுட்டேன். சரி இருந்தாலும் கடைசியாக ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இலையெல்லாம் எடுத்துட்டு நான் ஸ்கேலை சுரண்டி விடாமே பார்த்திங்கன்னா சாஃப் வச்சு ஃபுல்லாகவே பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடித்து விட்டுட்டேன் இந்த 5 செடியிலையுமே. பார்க்கலாம் எப்படி ரிசல்ட் வருதுன்னு. நீங்கள் பண்ணாதீங்க, இந்த மாதிரி சாஃப் வச்சு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இப்படி பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு எனக்கு தெரியல. நான் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா இந்த 5 செடியுமே சாவர நிலைமையில தான் இருந்துச்சு. சரி 5 நீ தன்னால் சாவறதை இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சப்போஸ் நீ வந்தாலும் வா, வராட்டி போ அப்படிங்கிற ஒரு இதில் தான் இந்த 5 செடியிலுமே பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி பெயிண்ட் அடித்து விட்டுருக்கேன். நான் வந்து இன்னும் ஒரு 1 வீக் கழிச்சு இதோட அப்டேட் நான் கொடுக்குறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஸ்கேலெல்லாம் ரிமூவ் பண்ணவே இல்லை, ஸ்கேலோடவே பெயிண்ட் அடித்து விட்டுட்டேன். அந்த பூச்செல்லாம் அதோட தான் இருக்குது. அப்படியே அந்த சாஃப் வச்சு பெயிண்ட் அடித்து விட்டுருக்கேன். உங்கள் செடியில் ஸ்கேல் இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சி ஃபுல்லாக எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு பெஸ்டிசைட் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.